ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஒரு ஹோம் மேக்கரா, ஒரு மதரா என்னோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பர்த்டேக்கு ஒரு லாங் வெக்கேஷனுக்கு அப்புறம் அவ ஸ்கூல் கிளம்பிட்டா. ஸோ எனக்கு வீடே எகெயின் பேக் கொஞ்சம் அமைதியா இருந்தது மாதிரி ஃபீல் நல்லா தான் இருந்துச்சு. நான் எப்பவுமே நெனைப்பேன், எனக்கு புடிச்சது ஏதாவது ஒண்ணு சமைச்சு சாப்பிடணும், குக் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பேன். பட் ஃபைனலா நம்ம டெய்லி நார்மலா குக் பண்றது மாதிரியே சமைச்சு அதே சாப்பிடுறது. ஸோ இன்னைக்கு யூசுவலா இங்க கிளாஸ்கோ வந்ததுக்கப்புறம் எனக்கு சின்னமன் ரோல் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஹெல்த்தி வெர்ஷனா நம்ம ஒண்ணு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். இந்த 2 ஆப்பிள நம்ம குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணிட்டு அத குக் பண்ணணும். ஸோ கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சின்னமன் பவுடர் இவ்வளவும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா சாஃப்ட் ஆகுறது வரைக்கும், அந்த ஆப்பிள் சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து சின்னமன் ரோல் பண்றதுக்கு வந்து நான் வந்து பிரெட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குள்ள ஃபில்லிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு 5 டேட்ஸ்ல நல்ல ஹாட் மில்க்க வந்து கொஞ்ச நேரம் நம்ம சோக் பண்ண வச்சிரலாம். அப்ப கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ என்ன பார்க்குறவங்க எல்லாரும் என்கிட்ட கேட்குற கொஸ்டின், வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? ஆக்சுவலி நான் வந்து பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஜாப நான் வந்து ஃபுல் டைம் பார்த்துட்டு இருந்த ஜாப ரிசைன் பண்ணிட்டு, பர்த்டேக்காக ஒரு ஃபுல் மதரா வந்து இப்போ ஒரு 4 1/2 இயர்ஸ் ஆகுது. ஃபுல் டைம் நான் பார்த்துட்ருக்கேன். பட் இப்போ அவ ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் பீப்பிள் என்கிட்ட வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு கேட்குறாங்க. பட் இப்போதைக்கு ஐ ஆம் அ ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் அ குட் மதர். சின்னமன் ரோல் பண்றதுக்கு நான் 2 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அதில 3 கப் பிரெட் ஃப்ளார் வந்து போட்டிருக்கேன். இத கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதில 1 எக் அண்ட் 1/2 கப் மில்க்க நல்லா பீட் பண்ணி, பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு இந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துறலாம். ஸோ இந்த டோ வந்து இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கு அப்டின்னா வாட்டர் போடுங்க. இல்லன்னா அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் பண்ண வச்சுரலாம். நான் எப்பவுமே ஹாப்பியா இருக்கேனா அப்படின்னு கேட்டா, சீரியஸா இல்ல. எப்பவுமே வந்து அந்த ஒரு ஹோம் மேக்கரா, மதரா நான் எப்பவுமே ஹாப்பியா இல்ல. பிகாஸ் நம்ம வீடே சுத்தி சுத்தி தான் இருக்கும். ஒரே ரொட்டீன் பண்றோம். ஒரே மாதிரி தான் நம்ம குக்கிங், கிளீனிங் அதே தான் பண்றோம். ஸோ அது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு போர் அடிக்கும். என்ன பண்றோம் நம்ம அப்படின்னு யோசிக்கும். பட் எனக்கு அப்பப்ப நான் என்ன மோட்டிவேட் பண்றது, குட்டியா ஏதாச்சும் பிரேக் எடுத்துக்கிறது, எனக்கு புடிச்ச விஷயங்கள் அப்பப்ப நான் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவேன். ஸோ இதுல வந்து எனக்கு எகெயின் ஒரு புஷ் இருக்கும். ஒரு 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 பிக் எனர்ஜி வரும் அடுத்து. ஸோ அந்த தாட்ஸ் எல்லாமே வேனிஷ் ஆயி எகெயின் கொஞ்சம் ஹாப்பியா நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் அந்த ரொட்டீன் அப்படியே ஃபாலோ ஆகும். பர்த்டேயோட லாங் வெக்கேஷனுக்கு அப்புறம் வீடே பயங்கரமா மெஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் நான் டெய்லியுமே கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்றது தான். பட் எனக்கு ஒரு டீப் கிளீன் பண்ணா தான் மைண்டுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்கும். எகெயின் ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல், ஒவ்வொருத்தரோட ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸுமே டிஃப்ரெண்ட். நம்ம யாரோட லைஃப் கூடயும் நம்மள கம்பேர் பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. ஒன் டைம் நானே யோசிச்சிருக்கேன். என் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் மேபி அவங்க அ ஃபே ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்றாங்க, ஒர்க்குக்கும் போறாங்க. பட் ஏன் நான் இல்ல அப்படின்னு ஒரு கட்டத்தில டிப்ரஷன் கூட ஆயிருக்கேன். பட் அதுலேருந்து நான் வெளியில வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் நம்ம அந்த இடத்துல நம்மள வச்சு நம்ம யோசிக்கணும். நம்மளோட லைஃப் ஸ்டைல வச்சு, நம்ம அதுல இருந்தா ஹாப்பியா இருப்போமா?
அப்படின்னு நான் யோசிச்சப்போ, கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன். பிகாஸ் இவங்கள விட்டுட்டு நான் வெளில ஏதாவது வொர்க் பண்றேன், இல்லன்னா எனக்கு ஒரு புடிச்ச விஷயத்த பண்றேன் அப்படின்னா, நான் அங்க ஹேப்பியா இருக்க மாட்டேன். ஸோ பெட்டர் இவங்க கூடயே இருக்கிறேன். அது எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. அகெயின் இது ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். இது எல்லாத்தையும் தாண்டி பி யோர்செல்ஃப். நம்ம நம்மளா இருக்கணும். நம்ம சூஸ் பண்ணியிருக்க லைஃப் நமக்கு ரொம்பவே ஹேப்பி குடுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படின்னு நம்ம எப்போ கம்பேர் பண்றோமோ, நம்ம அதுல எந்த ஹேப்பினஸும், எந்த ஒரு இதுவுமே நம்ம எடுக்க போறதில்ல. என் அம்மாக்கு ஒரு ஒரு டைம்ல ஒரு ஜாப எடுக்க வேண்டியதா இருந்தது. பட் ஷி இஸ் நாட் ஹேப்பி வித் த ஜாப். பட் அவங்களுக்கு அத கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஏன்னா, என்னையும், என் பிரதரையும் கண்டிப்பா அவங்க வளர்க்கணும். ஸோ, அதுக்காக அவங்களுக்கு அந்த ஜாப் தேவை இருந்தது. பட் ஷி புஷ்ட் இட் வெரி ஹார்ட். அதனால அவங்களோட பிளெஸ்ஸிங்கால நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். இந்த லைஃப்ல ஐ திங்க் நான் நானா இருக்கேன். அது ரொம்ப அ இம்பார்ட்டன்ட் அண்ட் நான் ரொம்ப ஹேப்பியாவும் இருக்கேன். அது நீ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சின்னமன் டோ வந்து டபுள் த சைஸ் ஆயிருச்சு. ஸோ, அத ஃபுல்லா இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, பட்டர வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ஆப்பிள், சின்னமன் அண்ட் டேட்ஸ் பேஸ்ட் அத வந்து இத ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ரோல் பண்ணிடலாம். ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. இந்த சின்னமன் ரோல் வந்து நான் ட்ரை பண்ணது. பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்பவே ரசிச்சு சாப்பிடுற ஒரு சின்னமன் டோ வந்து இப்ப நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிறப்போ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இது எப்படி வரும்? டேஸ்ட்டா வருமா? வராதா? அந்த மாரி ஒரு எக்ஸைட்மென்ட் தான். நெக்ஸ்ட் வந்து அந்த சின்னமன் ரோல இந்த மாரி ரோல் பண்ணிக்கலாம். அப்புறமா கட் பண்ணி எகெயின் 1 ஹவர் வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சுரலாம். இப்பவே வந்து அப்படியே அந்த சின்னமன் ஸ்மெல் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இத வந்து 180 டிகிரில நம்ம 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துரலாம். அண்ட் எனக்குமே சீக்கிரமா ரெடி ஆகணும். ஏன்னா பர்த்டேக்கு இன்னைக்கு வந்து ஹாலோவீன் பார்ட்டி இருக்கு அவளோட டான்ஸ் கிளாஸ்ல. ஃபைனலி ஆஃப்டர் அ பிக் எஃபர்ட் வந்து சின்னமன் வந்து செம்மையா வந்துச்சு சின்னமன் ரோல். எனக்கு வந்து அந்த பிரெட்ல வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஏன்னா நம்ம டேட்ஸ் நேச்சுரலாவே அந்த டேட்ஸ் ஆட் பண்ணனால அந்த சுகர் கொஞ்சம் கம்மியா இருந்தது. நான் அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஆப்பிள் அண்ட் டேட்ஸ் பேஸ்ட் இருக்கு இல்லையா? அது மேல அத ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. பர்த்டேயோட டான்ஸ் கிளாஸ்ல இன்னைக்கு ஹாலோவீன் பார்ட்டி. நாங்க உள்ள போனதுமே எனக்கு செம்ம ஷாக். நான் ரொம்ப சேட் ஆயிட்டேன். ஏன்னா, அவங்க டான்ஸ் கிளாஸ்லேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு குடுக்கணும் அப்டின்னா, அவங்க மெயில் போடுவாங்க. ஸோ, நானும் சாமும் அத மிஸ் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். அவங்க ஹாலோவீன் காஸ்டியூம் போட்டு வர சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நான் பர்த்டே கிட்ட போய் சொன்னேன், "சாரி அம்மா மறந்துட்டேன்" அப்டின்னா, அவ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவளோ சில்லா வந்து ஹேப்பியா விளையாடிட்டு இருந்தா. பட் எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது.
பேக் டு அவர் நைட் ரொட்டீன். நான் ரொம்ப நாளா வந்து ஃபிஷ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டுட்டே இருந்தேன். பட் அந்த லீவு டைம்ல வந்து சாமுக்கு போய் வாங்க முடியல. பிகாஸ் அவங்களோட வொர்க் கொஞ்சம் ஹெக்டிக்கா இருந்தது. ஸோ இன்னைக்கு போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு என்னன்னா, நான் ஒரு நாள் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா, எல்லாமே ஒன் டே தான் நடக்குது. அந்த மாரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஃபிஷ் சாப்பிட ஆசையா தான் இருந்தது. பட் ஃபைனலா நம்ம எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும். அண்ட் நாளைக்கு பர்த்டேக்கு ஸ்கூலும் இருக்கு. அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பயங்கரமா. ஃபிஷ்ல போடுறதுக்கு மசாலா வந்து நான் ஃப்ரெஷ்ஷாவே கிரைண்ட் பண்ணேன். அதில நீங்க கொரியாண்டர் சீட் எடுத்துக்கலாம். இந்த பவுடர விடக்கும் சீட் வந்து ஃப்ரெஷ்ஷா கிரைண்ட் பண்ணா அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையா இருக்கும். அதில காஷ்மீரி சில்லி, ட்ரை சில்லி, அதுக்கப்புறம் ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் பெப்பர் அண்ட் கரி லீஃப் நீங்க நெறைய போட்டுக்கலாம். அதுவும் போட்டுட்டு சால்ட் போட்டு நல்ல பேஸ்ட் மாரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஜிஞ்சர் ஆட் பண்ணல. கார்லிக் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கார்லிக் இது அந்த பேஸ்ட் கூட போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு, நம்ம ஃபிஷ்ல ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது கூட சிப்பியும் இருந்ததுனால, நாங்க சேம் பேன்லேயே போட்டு கரெக்ட்டா அத ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கு பெருசா மசாலா நான் ஆட் பண்ணல. அதில இருந்த மசாலாவே போட்டுட்டு, அதை அப்படியே வந்து நாங்க ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்துட்டோம். நான் வந்து எப்பவுமே எப்படா இந்த குக்கிங் முடியும், கிளீனிங் முடியும், நாளைக்கு பர்த்டேக்கு ஸ்கூல் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கும்போதெல்லாம் சாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் ரொம்பவே புரியும். ஸோ அப்போ வந்து எனக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ ஃபைனலா இதுதான் என்னோட லைஃப். இந்த மாரி தான் ஃபுல் டைம் இருக்க போகுதா? அப்படின்னு கேட்டாலும் நான் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஏதாவது நம்மளோட லைஃப்ல எனக்கு ஒரு இடத்துல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது என்னோட பேஷன் சைடா இருக்கலாம். இல்லன்னா என்னோட ப்ரொஃபஷன், டீச்சிங் சைடா இருக்கலாம். பட் நான் இப்போ ஃபுல் டைம் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பீயிங் அ மதர், ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் என்னோட பேஷன நான் பார்க்கணும். ஸோ அதுதான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வந்து ஒரு பிலீவ் பண்ற ஒரு விஷயம் நம்மளோட டைம். ஸோ நம்ம வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் தாட்டோட நம்மள எப்பவுமே நம்ம மோட்டிவேட் பண்ணோம்னா, அந்தந்த டைம்ல நமக்கு என்ன நடக்குமோ அது கண்டிப்பா நடக்கும். தேங்க் யூ இவ்ளோ நேரம் என்னோட ஸ்டோரிய லிசன் பண்ணதுக்கும், என்னோட விளாக பார்த்ததுக்கும். எகெயின் நான் சொல்றது தான், நீங்க என்ன சூஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு ஹாப்பி குடுக்கணும். அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஹாப்பியா இருந்தா மட்டும் தான் நம்மளோட ஃபேமிலியும் ஹாப்பியா வச்சுக்க முடியும். அது நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா ஒரு நெக்ஸ்ட் விளாக்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அன்டில் தென் டேக் கேர். பபாய்.